இப்போ வந்து கோல்டு ஆஃப்டர் 4-5 months கரெக்ஷனுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி கிவன் அ ப்ராப்பர் சப்போர்ட்ல வந்து மந்த்லியில வந்து சப்போர்ட்ல வந்து இப்போ வந்து ஒரு இது வந்திருக்கு. எது நம்ம எந்த இண்டிகேட்டர் நம்ம பார்த்தாலும் இப்போ வந்து இட்ஸ் பிகமிங் ரியலி புல்லிஷ். மந்த்லி இந்த ஜிடிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கோல்டு மைனர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஆமா, இடிஎஃப் மாதிரி. ஸோ அது ஆமா. வந்து யூஎஸ்ல அது ரொம்ப ஃபேமஸ். அதுல வந்து இந்த வாரம் வந்துட்டு ஹியூஜ் இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு, நிறைய பெரிய இன்ஃப்ளோ வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது பாருங்க, ம். இது வந்து ஜிடிஎக்ஸ். இது வந்து செக்டருக்குள்ள லாஸ்ட் வீக் மட்டும் 21% ஏறி இருக்கு கோல்டு ஸ்டாக்ஸ். ஸோ வந்து இட்ஸ் வாவ். ஹியூஜ் ரிவர்சல். எப்போ ஆரம்பிச்சு? ஜனவரியில ஆரம்பிச்சது இந்த டிப். ஜனவரியில ஆரம்பிச்சு ஆமா. கிட்டத்தட்ட இந்த இடிஎஃப், அதாவது இந்த கோல்டு இடிஎஃப், இது வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ், கனடா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்ல, கோல்டு கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ற இடிஎஃப் இது. க்ளோஸ் டு ஸோ அதுல 40% நாற்பது விழுந்திருக்கு. 40% விழுந்திருக்கு. ஓகேவா? ஆனா இப்ப இந்த ஒரு மாசத்துல இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து 20 and 50 வீக்லி மூவிங் ஆவரேஜ் பியர்ஸ் பண்ணி ஹியூஜ் வால்யூம், நல்ல பெரிய வால்யூமோட வந்திருக்கு. ஸோ இது நாட் ஒன்லி இன் ஜிடிஎஸ், யூஆர் ஆல்சோ சீயிங் இட் இன் கோல்டு ஆஸ் வெல். ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட்ன்றதுனால ஐ கேன் see தட் நெக்ஸ்ட் ஒரு 1 to 2 quarters வந்து கோல்டு வந்து வில் ரியலி பெர்ஃபார்ம் வெல். தெர் இஸ் வெரி குட் சான்ஸ் தட் வி ஆர் கோயிங் பேக் டு த 5000. 5000 அட்லீஸ்ட் இந்த இடம், 5000 அட்லீஸ்ட், அண்ட் தென் 5400 அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் இட்ஸ் a குட் டைம் டு பி இன் கோல்ட் ஸ்டாக்ஸ். இப்போ நம்ம அந்த ஊர்ல ஃபைவ் சொல்லுங்க. தௌசண்ட் எப்படி சொல்றீங்க? 5000 வந்து இப்ப அட்லீஸ்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த இவ்வளோ இப்ப பாருங்க, இந்த எவ்வளவு மாசம் வந்துட்டு ஜூன்ல ஜூன்ல இருந்து ஒரு 4 வாரத்துக்கு இதே பிரைஸ்ல கன்சாலிடேட் ஆயிருக்கு அப்படின்னா இங்க சப்போர்ட் ஆமா. எடுத்துருச்சு இப்ப. ஓகேவா? முன்னாடி ம். ஏற்கனவே இங்க சப்போர்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகணும். எங்க இருக்கு ரெசிஸ்டன்ஸ்? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அப்புறம் இங்க ஒன்னு இருக்கு, அப்புறம் ம். இங்க ஆல் டைம் ஹை இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ம். ஆல் டைம் ஹை பக்கத்துல வருது. ஸோ வந்து இப்போ குரூஷியல் வந்து இந்த இடம் தான். இப்போ வந்து we have to wait ஃபார் நெக்ஸ்ட் வீக். இந்த இந்த 4400 வந்து தாண்டிருச்சு அப்படின்னா then there is a very good possibility that we are going high. And usually ம். in gold sectorல, அதுவும் வந்து அமெரிக்கன் ஆர் கெனடியன் செக்டர்ஸ்ல கோல்டுல பாத்தீங்கன்னா கோல்டு மைனஸ் கெட் வால்யூம் அண்ட் தென் கோல்டு கெட்ஸ் வால்யூம். ஓகேவா? ஸோ ஜிடிஎக்ஸ்ல உங்களுக்கு வந்து வால்யூம் வரதுனால தெர் இஸ் a very good chance that we are ம். actually now moving back. இப்போ நேத்தி வந்து இதுல எவ்வளவு வால்யூம் ரெண்டு இருக்கு? நாளைக்கு ஜிடிஎக்ஸ் 145 மில்லியன் கிடைச்சு. ஆமா. இப்ப இது மட்டும் இல்ல, சூப்பர். இப்ப கோல்டு மைனிங் ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இது பாருங்க, இது 30% ஏறி இருக்கு இந்த கோல்டு ஸ்டாக் லாஸ்ட் வாரத்துல. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்தது பெரிய இது ஏர்னிங்ஸ் இது அவங்களுக்கு இப்ப இது நாளைக்கு வந்துச்சு. டைட்டன் டைட்டன் வந்து பயங்கரமான ரிசல்ட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் டைம் முடிஞ்சு அப்படியே ரிசல்ட் வேணா ஓபன் பண்ணுங்க. இப்ப நாளைக்கு கண்ணாபின்னான்னு மேல போகுமா? கூகுள் அது நியூஸ்ல எனக்கு போயிட்டேன் தெரியல. ஏன்னா டைட்டன். ஏன்னா நம்ம மேல போகுமான்றது கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து அது ஓகே. ஜஸ்ட் டைட்டன் ரிசல்ட்ஸ் மட்டும் கொடுங்க கூகுள்ல. இங்க வந்துருக்குமே, இதானே 7th ஆகஸ்ட் ஆ, தானே ஆமா, ஆமா. ஏர்னிங்ஸ். ஸோ Q1 சர்ப்ரைஸ் 1 பாயிண்ட் இல்ல, இது இல்ல. இன்னும் வரலன்னு நினைக்கிறேன்ல, இல்லையா? வந்துருச்சு, வந்துருச்சு. அதாவது கூகுள் நியூஸ் போங்க இருக்கும். Q1 இருக்கு. Q1 2026. இதுதானே? ஓகே, ஆமா. ஆமா. 63% ஜம்ப். ஆமா. ஸோ ஃபார்ட்டி அதான் பர்சன்ட் கோல்டு ரெவன்யூ வந்துட்டு, க்ரோத். ஆமா, கோல்டு வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டைட்டன் மேல போகுமான்றது கஷ்டம். ஏன்னா வந்துட்டு இப்ப இந்த ஸ்டாக்லாம் இல்ல, கோல்டும் பாத்தீங்கன்னாக்க மேல போகுதுன்னா இதுவும் போகுங்களா? போகும் சரி. ஆனா எக்ஸாஷன் இருக்கணும்ல. ஸோ உங்களுக்கு வந்து அதையும் நீங்க பார்க்கணும். லைக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஏற்கனவே மேல போயிட்டு இருக்கு அப்படின்னா திருப்பி வந்து இப்ப மேல போறது கஷ்டம். ஸோ அதனால ம். we have to see and wait and see அத. ஸோ போங்க இப்போ வந்து டைட்டனுக்கு. ஏன் சொல்றேன்னா, ம். ம், இப்ப ஏற்கனவே கிட்டத்தட்ட எவ்வளவு, கிட்டத்தட்ட 4 வாரமா 6 வாரமா இன்க்ரீசிங் மூவ்ல தான் இருக்கு. ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி வரும்போது ப்ராஃபிட் புக்கிங்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஏர்னிங்ஸ் எந்த ம். நல்லா இருந்தாலும் சில டைம் வந்து கொஞ்சம் டிராப் ஆகும். பட் இதே நீங்க ம். முத்தூட் பாருங்க. முத்தூட்ல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. முத்தூட்ல வந்துட்டு ஏர்னிங் வந்தப்ப டிராப் ஆச்சு.
ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்துட்டு சூப்பரா சப்போர்ட் வந்திருக்கீங்க. ஸோ முத்தூட்ல ம். வந்துட்டு ஐ வுட் சே இஸ் அ குட் பிளேஸ் டு இது இது இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் பை ஐ யுவர் மீன் செல்ஃப் நாட் அ ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன். நாட் அ ஸோ ரெக்கமெண்டேஷன். இட்ஸ் ஜஸ்ட் எஜுகேஷனல் மை எஜுகேஷனல் வீடியோ. ஆமா எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ மை வியூ ஆஃப் ஹவு இட் இஸ் ரைட். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்க வந்து முத்தூட் வாங்குவேன் டைட்டன் பதிலா. ஏன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு பரவாயில்ல அதுக்கு. ஓகே. ஸோ அதனால மணப்புறம்னா கோல்டு ஸ்டாக்ஸ் மணப்புறம். மணப்புறம் மணப்புறம் ஆக்சுவலி நல்லா பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட். இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி ஆன இது இன்னும் கூட ஐ திங்க் இட் இட் மே ஹேவ் சம் லெக்ஸ். ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் ஏன் கோல்டு டைட்டனுக்கு இன்க்ரீஸ் லெக்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்குங்கிறீங்க? டைட்டன் இதே மாதிரி தானே இருந்தது சார்ட். டைட்டன் இதே மாதிரி தான் இருக்கு. ஆனா டைட்டன் இங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிரைஸ் எடுத்துக்கோங்க. ம். மேல இருந்து ஜூன் வரைக்கும் இந்த இடத்துல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு? 3, 4, 5, 6, 7, 8 வாரம் ஆல்மோஸ்ட் இங்கேயே இருந்திருக்கு. ம். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் பிரேக் அவுட். கோல்டு எப்போ பிரேக் அவுட் ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால இதுக்கு கொஞ்சம் லெக்ஸ் இருக்கு. பட் டைட்டன்ல பாருங்க. டைட்டன்ல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இங்கேருந்தே ஆரம்பிச்சு ஜூன்ல இருந்தே ஆரம்பிச்சு அப் மூவ்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ம். வீக்லி வீக்லி உங்களுக்கு ஆல் வந்து டைம் ஹை போல. ஆமா. இப்ப இன்னொரு சார்ட் வந்து இட் வில் பி ஈவன் பெட்டர். ஹிந்துஸ்தான் ஜிங்க் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்துட்டு ஷுட் பி ரியலி டூயிங் வெல். ஏன்னா ஜிங்க் வந்து இப்ப சூப்பரா பறக்குது. இது இது அதனால ஆக்சுவலி சொல்ல போனா இந்துஸ்தான் ஜிங்க் இஸ் அ பை ஹியர் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ம். இப்ப இப்ப பாருங்க இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி பிரேக் அவுட் வருது இங்க. ஸோ இது ஒரு ம். கப்பு. இந்த கப்பு வந்து இங்க வந்துச்சு. ஆனா இது ஃபெயிலியர் ஆச்சு. திருப்பி வந்து ஒரு ம். வாட்டி ட்ரை பண்ணிச்சு. திருப்பி இந்த ம். ஹேண்டில் ரெண்டாவது ஹேண்டில் இப்ப வருது. ஸோ அப்படின்னா வந்துட்டு மெஷர்ட் மூவ் வந்துட்டு அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் அ பாசிபிலிட்டி ஆஃப் இந்த இடம் பிரேக்கிங் தட் ஹை. சிக்ஸ் ம். 603 to 740 இது இருக்கு. ஏன் வந்து என் புல்லிஷ் அப்படின்னா ஒன்னு சில்வர் கோல்டு மூவ் ஆகிற மாதிரி சில்வரும் வந்துட்டு பிரேக் அவுட் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ம். அது ஒண்ணு. அது தவிர ஜிங்க் வந்துட்டு இஸ் ரியலி டூயிங் வெல். ஜிங்க் ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் டைம் ஹை ஜிங்க் ஃபியூச்சர்ஸ் இப்போ. ஸோ வந்து ம். அப்ப லாஸ்ட் 3 மாசத்துல இவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா சே வந்து ஜூன் சே Q4 எப்போ ரிப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க? ஜூன் வரைக்கும் தானே. ஸோ ஆமா. மார்ச் டு ஜூன் பாருங்க. மார்ச் டு ஜூனு இந்த ஏப்ரல் இந்த வாரம் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 23% ஏறி இருக்கு. ஜிங்க் மட்டுமே. ம். ஜிங்க் தான் ம். உங்களுக்கு வந்து பெரிய இது. ஸோ அப்போ வந்து ஜிங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். சில்வர் வந்து டவுனா இருந்தது. ஆனா இப்ப சில்வர் திருப்பி வந்தது வந்துருச்சு. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கன்சாலிடேட் ஆயிருந்தது. ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்துட்டு ஃபார் மீ இஸ் வெரி குட் மூவ் ஹியர். ஏன்னா ரெண்டுமே சில்வரும் நல்லா இருக்கு, ம். ஜிங்க்கும் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கு. இது தவிர காப்பர் பாத்தீங்கன்னா காப்பர் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு இப்ப. ஆக்சுவலி காப்பர்ல வந்து பெரிய ம். சப்ளை கிரன்ச் போயிட்டு இருக்கு. சப்ளை கிரன்ச் ம். இருக்கிறதுனால காப்பரே வந்துட்டு இப்ப ஹைல தான் இருக்கு. ஸோ ஈவன் எல்லா மெட்டல் ஸ்டாக்ஸும் வந்துட்டு இஸ் டூயிங் வெரி வெல். ம். சிஎன்எக்ஸ் மெட்டல்ஸ் நம்ம பார்த்தோம்னாலும் இட்ஸ் லைக் ஸ்டார்டிங் டு கோ வெல் ரைட். ஸோ அதனால ம். இது இருக்கு. பட் இன்னைக்கு என்னோட ஹைலைட் இது என்னன்னா நான் வந்து லாஸ்ட் 2 வாரத்துல 2 நாள் 3 நாள்ல வந்துட்டு டெக்கான் கோல்ட் மைன்ஸ் தான் வாங்கினேன். அது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைவேட் மைன்ஸ். இவ்வளவு நாளா அவங்க வந்து ப்ரீ ரெவன்யூல தான் இருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல ட்ரெடிஷ்னலா மார்க்கெட் கேப் இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனர்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து கான்ஸா தான் இருக்கும். புக் வேல்யூ அதிகமா இருக்கும். இது இருக்கும் ப்ரொமோஷனல் ஹோல்டிங் வந்து லோவா இருக்கும். எல்லாமே வந்து நெகட்டிவா தான் நீங்க பார்ப்பீங்க. ஆனா வந்து இது பாத்தீங்கன்னா பிரைஸ் ஏறி இருக்கு. மார்க்கெட் கேப்பும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4200 crores இருக்கு. பட் நோ ரெவென்யூ ரைட். ஸோ ம். ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி ஸ்டாக் நம்ம உள்ள வரமாட்டோம். பட் ம். எங்க வந்து இட் இஸ் சேஞ்சிங் அப்படின்னா நவ் ஆஸ் யூ நோ அவங்களுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்று வந்து அது 2 ப்ரொடியூசிங் ப்ராப்பர்ட்டி போகிறது. ஒன்று வந்துட்டு ஆஸ் யூ நோ ஜோனாகிரி இருக்குல்ல. ஜோனாகிரியில் ஆமா. வந்து இப்போ இது வருது.
அது தவிர கிர்கிஸ்தான்ல வந்து ஒரு மைன் வந்து இப்போ ப்ரொடக்ஷன்ல வருது. இப்போ ரெண்டுமே வந்துட்டு கோல்டு போர் ஃபர்ஸ்ட் போர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டெவலப்மெண்ட் மைன் டெவலப் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோல்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது வந்து ரெண்டுமே இப்போ தான் வந்து இந்த குவார்ட்டரில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அதோட எஸ்டிமேட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோனாகிரி வந்து ஆந்திர பிரதேஷ், இது வந்து கிர்கிஸ்தான். இதுலேயே ரெண்டுத்துலேயுமே வந்து அவங்களுக்கு 100% ஸ்டேக் கிடையாது. அதாவது எவ்வளோ கோல்டு வந்து இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாட்டம் உங்களுக்கு வராது. இவங்களுக்கு வந்து வெறும் 26-27% தான் இருக்குது, விச் இஸ் ஓகே, விச் இஸ் நாட் பேட். ஓகே. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து கிரேடும் வந்து இது இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் படி இந்த கிரேட் வந்து ஓப்பன் பிட்டுக்கு சூப்பர் கிரேட் அது. ஓகேவா? ஸோ அப்போ வேஸ்ட் உங்களுக்கு கம்மி. அப்போ வந்து அம், இதுன்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஏஐஎஸ்சி அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து 1000, அதாவது ஒரு ஒரு அவுன்ஸ் கோல்டு, இந்த கோல்டு பண்ணுறதுக்கு $1000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ கோல்டு சார்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது? இப்போ 4341 தெரியுதா? ம். ஸோ இவங்களோட காஸ்ட் வந்து 1 ounce கோல்டுக்கு காஸ்ட் வந்து 1 ounce தான் என்ன இதில் வந்து ஒரு நிமிஷம். 1 ounce கோல்டு டு கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 28 கிராம். ஓகேவா? 1 ounceன்றது 28 கிராமு. ஸோ நம்ம வந்து ஃபார் ஆர்குமெண்ட் சேக்கு 1 ounceன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ ஒன் ம். ounce கோல்டு வந்து $4300 US டாலர். அதை நம்ம, அதாவது தரையிலேருந்து இதுலேருந்து மைண்ட்லேருந்து எடுத்து நம்ம விற்றோம்னா $4341 நம்ம விற்கலாம். அதை வந்து மைண்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் என்ன? அந்த 1 ounce $1000. ஓகேவா? ம். $1021. அப்போ உங்களுக்கு பாட்டம் லைன் எவ்வளவு? $3000. ஓகே, புரியுதா? $3000 ம். ஒரு அவுன்ஸுக்கு. இப்போ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிட்டத்தட்ட வந்துட்டு மொத்தமாக அவங்க கிட்ட இன்னைக்கு இன்னைக்கு வந்து கிரவுண்டில் இருக்கிறது எஸ்டிமேஷன் வந்து 385,000 அவுன்ஸ். ஓகே. இதை வந்து லாஸ்ட்டு இந்த காலில், அவங்களோட கான்ஃபரன்ஸ் காலில் இன்னும் அவங்க வந்து 10 ட்ரில் ரிக் வச்சு இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தே ஆர் சேயிங் தட் தே குட் டேக் இட் டு 1 million ounce. ஓகேவா? அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸுக்கு வந்து $1000, இது $3000 ப்ராஃபிட் வருது அப்படின்னா இது 385க்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. பட் ரிமெம்பர் த 385 டசன்ட் கோ டு them, தே ஒன்லி ஹோல்ட் ஒன் ஃபோர்த். ஓகேவா? ஸோ பட் ஈவன் இன் தட் சினாரியோ தே ஆர் கோயிங் டு மேக் எ ஹியூஜ் மணி. அண்ட் இஃப் திஸ் கோல்ட் ப்ரைஸ் கோஸ் ஃப்ரம் $4,300 டு 5,300னா எக்ஸ்ட்ரா வர அந்த $1,000 அப்படியே பாட்டம் லைன் தான் போகும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? விக்னேஷ்? புரியுது, புரியுது. ஆமாம். ஸோ ஸோ இப்போ கால்குலேட் இப்போ ஆமாம். இப்போ நம்பர்லாம் இதில் நான் வந்து ஒரு கால்குலேஷன் சும்மா போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபார் இதுதான் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அவங்களோட 6 இன்ட்டு ஆமாம் 5 ஆமாம் இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆமாம் ஆமாம் பாசிபிலிட்டிஸ்ல யோசிச்சுட்டு இருந்தேன்னா எவ்வளவுதான் ஆமாம். இருக்கும் அப்படின்னு. அதனால ஸோ நான் வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கேன் இங்கே. அதாவது இது அஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் ஜெமினிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் அவங்க சொன்னது. ஸோ அவங்களோட அவங்க ஸ்டேஜ் இப்போ வந்து இப்போ 2026 வந்து இப்போ ட்ரையல்ஸ் தான். ஏன்னா முதல் நம்ம மைண்ட்லாம் பண்ணும்போது உடனே வந்துட்டு ஃபுல் கெப்பாசிட்டிக்கு மைண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்க முடியும். ஸோ வந்து இப்போ 350 ounceக்கு தான் வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கன்சர்வேட்டிவ். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அவங்க நிறையவே பண்ணுவாங்க. அந்த இப்போ 1000 ounce பண்ணுறாங்கன்னா இவங்களோட டெக்கானோட பர்சன்டேஜ் வந்து 27 தான் அதில். கரெக்டா? ஸோ when you compare that, this is the actual ounce that matters. ஓகே, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து 40 கிலோ இப்போ இந்த வருஷம் பண்ணுறாங்க, இந்த எஃப்ஐ பண்ணுறாங்கன்னா அடுத்தது to 400, அப்புறம் 800 ஸ்கேல் ஆகலாம் அவங்க நல்லாவே. ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்ரிபியூட்டல் ரெவென்யூ வந்து இது 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 தனியாக இப்போ வச்சுப்போம். அடுத்தது நம்ம ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வரும். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்து கிர்கிஸ்தானில் இருக்குது. அதில் வந்து 60% அவங்களுக்கு ஓனர்ஷிப். கிர்கிஸ்தான் எங்க இருக்கு? இந்தியா தானா? கிர்கிஸ்தான் ஏஷியாவில் மேலே இருக்குங்களே, அந்த ஓ, இது பக்கத்தில், காஸ்பியன் சி பக்கத்தில், ஓகே, ரஷ்யாவுக்கு ஓகே, கீழே அந்த பக்கத்தில், ஓகே, ஓகே. உஸ்பெகிஸ்தான் பக்கத்தில். ஸோ அந்த அங்க ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து வச்சிருக்காங்க.
ம். ஆமா. ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. அங்க வந்து நல்ல கிரேடும் நல்ல கிரேடு. இப்ப பார்த்தீங்கன்னா, அதே மாரி 1 கிராம்க்கு மேல கிரேடு. அங்க வந்து ஆனா 60% ஓனர்ஷிப்பு. இங்க இருக்கிற சைஸ விட அது கொஞ்சம் கம்மி சைஸு. பட் பொட்டன்ஷியல் வந்து அதிகம். இங்க வந்து 6 வருஷம் இப்போதைக்கு மைண்ட் லைஃப் இருக்கு. ஏன்னா ம். இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதிகமா ம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அது பார்க்கணும். ம். ஸோ அங்கேயும் வந்துட்டு இதே மாரி தான் உங்களுக்கு யூனிட் எக்கனாமிக்ஸ் வருது. ஸோ வந்து இதில என்ன இதுன்னா 60% அப்படின்றதுனால ம். கிர்கிஸ்தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து அம் அம் டாப் லைன்ல உங்களுக்கு காமிக்க முடியும். கன்சாலிடேட்டட் சப்சிடரி அப்படின்றனால. ஐ டோன்ட் திங்க் ம். இத வந்து அ இதில வரது வந்து எல்லாமே உங்களுக்கு பாட்டம் லைன் தான் போகும்னு நெனைக்கிறேன். அந்த அசோசியேட் கம்பெனி அப்படின்றதுனால. ஓகேவா? ஏன்னா ஓகே, ஓகே, நம்ம ஓகே. ஊர்ல இந்த இப்போ கண்ட்ரோலிங் கம்பெனின்னு இருக்குல்ல. ஸோ அந்த இதுல ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. ஸோ புரியுது. அப்படி இப்ப பார்த்தீங்க அதான் எவ்வளோ ம். இந்த எஸ்டிமேட்ஸ் நம்பர்ஸ் போட்டிருக்கீங்களே, இப்ப ரெவென்யூ எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு இதெல்லாம் போட்டு? ஸோ அதுக்கு வரேன். ஸோ இதுல வந்து சரி. பார்த்தீங்கன்னா, 50% ஸ்டேக் பக்கத்துல அவங்களுக்கு வரும். இதுல 27% ஸ்டேக் வரும். ஓகேவா? ஸோ வந்து வருஷத்துக்கு இந்த எஃப்ஐக்கு 670 அவுன்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்ப 670 மல்டிப்ளைட் பை $4,000 போட்டுக்கோங்க. ஸோ அது ஒரு அமௌண்ட் வருமா? அதுதான் யுஎஸ் டாலர்ல. அஃப்கோர்ஸ் அதில ஐஎன்ஆர்ல உங்களுக்கு வந்து இது இருக்கும். இப்ப இப்ப சினாரியோ 1 4000 ஆவரேஜா $4,000 தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பெர் அவுன்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 3000. ஸோ வந்து எஃப்ஐ 26க்கு இது 2 ப்ராப்பர்ட்டி சேர்த்து உங்களுக்கு வந்து ஐஎன்ஆர் வந்துட்டு ரெவென்யூ வந்து 25 crore இருக்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 18 crore இருக்கலாம். ஓகேவா? ஏன் வந்து உங்களுக்கு அதிகம் அப்படின்னா, இதுலேருந்து டிஜிஎம்எல்லேருந்து அதாவது ஜோனாகிரிலேருந்து வரது வந்து மோஸ்ட்லி ப்ராஃபிட்குள்ளே தான் உங்களுக்கு வரும். ரெவென்யூவில் காமிக்க முடியாது அதை. ஓகேவா? இதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர் அந்த இதெல்லாம் அக்கௌண்டிங்லாம் வருது. பட் மெயின் திங் நம்மளுக்கு வந்து மெயின் திங் வந்து ஒரு நிமிஷம். ஸோ 25 crores இந்த வருஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து 242 crores ரெவென்யூ, 180 crore ப்ராஃபிட் 2028ல இது. இப்போ இதிலே வந்துட்டு இவங்க பிளான்ட் கெப்பாசிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த நம்பர்லாம் ஈவன் குட் டபுள். ஓகேவா? ஸோ வாவ்! இது வந்து வெறும் ம். 4000 இது. அது தவிர $4,500 இட் கோஸ் டு லைக் 500 crore ப்ளஸ் ரெவென்யூ. ஓகே. ம். 2028 5000 அவுன்ஸ்னா $5,000னா 6,600 crore பக்கத்தில் உங்களுக்கு ரெவென்யூ போயிடும். ஓகேவா? இதெல்லாம் ம். அஸ்யூமிங் கரண்ட் கெப்பாசிட்டி அண்ட் கரண்ட் இது சைஸ். ரேம்ப் ஸோ அப் எல்லா ப்ராஜெக்ட்டும் அப்ரூவ் ஆகி கண்டினியூஸா போகணும். ஏதாவது நடுவுல டிலே ஆகுது, பிரச்சனை வருதுன்னா பெரிய ப்ராப்ளம். இல்லை, அப்ரூவல் வந்து இதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்ரூவல் ரெண்டுமே அப்ரூவ்டு அப்ரூவல் இப்போ. ஓகே. இதுக்கப்புறம் ட்ரில் பண்ணி எடுக்கணும்ல, அதெல்லாம் இல்ல நடக்கலன்னா? ட்ரில் பண்றது வந்து டெய்லி ஆக்டிவிட்டி. பட் மெயின் வந்து பிளான்ட் ம். கன்ஸ்ட்ரக்ஷன். பிளான்ட் ம். கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சிலது அப்ரூவல் ஏதாவது தேவைப்படும். பட் ம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப இருக்கிற பிளான்ட் சைஸ், இப்ப இருக்கிற இத வச்சே வந்து இது இருக்கு. இப்ப இன்னைக்கு நிலவரத்துல இப்ப இந்த வருஷமே உங்களுக்கு வந்து 5,500க்குலாம் போச்சு. கரெக்ட்டா கோல்டு. ஸோ ம். 2028ல நம்மளுக்கு கோல்டு வந்துட்டு நல்லா போகும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஆக்டிவிட்டி. அது அது ஒரு பாயிண்ட். இதுல எல்லாமே வந்து கோல்டு விற்கிறது எல்லாமே யூஎஸ் டாலர் தான் விற்கிறோம். ஸோ வந்து ஈவன் மணி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து இட் வில் பி இன்க்ரீசிங். புரியுதா நான் ஸோ சொல்றது? மல்டிபிள் லிவர்ஸ் ஃபார் growth இருக்கு. ஆமா. மல்டிபிள் லிவர்ஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து 2மே வந்து முன்னாடி ரிஸ்க். ஏன்னா முன்னாடி நம்மளுக்கு பர்மிட் கிடைக்குமா தெரியாது. பிளான்ட் பண்ணுவாங்களா தெரியாது. இதுவரைக்கும் இவங்க ரெவென்யூ பண்ணதே கிடையாது இந்த கம்பெனி. ஸோ அதனால வந்து அ போன வாரம் வரைக்கும் ஒரு ஜூன் வரைக்கும் வந்து இந்த கம்பெனியில வந்து காசு போடுறதுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பட் இப்போ வந்து தே ஆர் நவ் ஆக்சுவலி டூயிங் இட். ஸோ அஃப்கோர்ஸ் எந்த ஒரு கோல்டு இதுவா இருந்தாலும் எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். ரிஸ்க் இருக்கு. என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கு? திடீர்னு யாராவது என்விரான்மெண்டல் இது யாராவது வரலாம். வந்து ஆக்டிவிஸ்ட். கேஸ் போடலாம். ஏதாவது வந்து சும்மா போடலாம். இல்லாட்டினா கவர்மெண்ட் வந்து திடீர்னு டாக்ஸ் வந்துட்டு 1% டாக்ஸ் இருக்கு 2% ஆக்குறேன் அப்படிம்பா. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு. பட் எந்த பிஸ்னஸ்லாம் ரிஸ்க் கிடையாது. ரைட்டா? ஸோ நம்ம வந்து என்னோட என்ட்ரி ஏன் இங்கே வருது அப்படின்னா, ஏன் முன்னாடியே நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் ஏன் வந்து ஐ எம் மோர் கன்வின்ஸ் ஹியர் இஸ் பிகாஸ் இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இதுல வந்து இதெல்லாம் வந்து வெறும் 2 இந்த ப்ராஜெக்ட் தான். இது தவிரவும் வந்துட்டு ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து தனியா வந்து இப்போ வந்து ம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு நிக்கல் கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காங்க. இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் நிக்கல் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1, 2 இயர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. அத வந்து
ஒரு ரிசோர்ஸாக கொண்டு வந்து பர்மிட்லாம் வந்து போய் அது வந்து ஒரு 3-4 இயர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் என்ன ஒரு குட் திங்னா, பை த டைம் தே பிரிங் இட் ஆன்லைன், இவங்க வந்து ஃபண்டிங்க்கு வந்து டைல்யூஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து தே ஹேவ் நவ் மணி மேக்கிங் திங், ரைட்? ஸோ வென் யூ இவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு வந்து கோடி வந்து ஏர்ன் பண்ணுறாங்களோ, எவ்வளோ பாட்டம் லைனில் போதோ, நம்மளோட டைல்யூஷன் வந்து இப்போ இனிமேல் தேவை கிடையாது, இனிமேல் தேவையில்லை உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நவ் தே கேன் ஆக்சுவலி க்ரோ லைக் எ ப்ராப்பர் மைனிங் கம்பெனி. ஓகே. ஸோ அதனால என்னோட என்னோட இப்போ ரீசெண்டாக இப்போ ₹215 வரும்போது ₹215 இதை நான் வாங்கினேன். கொஞ்சம் அதிகம்தான், பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சார்ட்ல வந்துட்டு ஐ வாஸ் ஆல்சோ கன்வின்ஸ்டு. டெக்கன் கோல்ட் மைன்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டே சார்ட்ல லாஸ்ட் இவங்க கோல்டு நியூஸ் வந்து கிர்கிஸ்தான் கோல்டு நியூஸ் வந்து 5th ஆகஸ்ட் இன்னும் வந்தது. ஒரு 6 நிமிஷம் தான் இருக்கு இப்போ இந்த இது ஓகே. மீட்டிங். ஓகே. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 21 மில்லியன் வால்யூம் வந்திருக்கு. இதுதான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் வால்யூம் ஃபார் தேர் கம்பெனி. ஸோ அதனால் ஆகஸ்ட் பெரிய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வால்யூம் வந்தது எக்ஸல்ல இன்ஸ்டியூஷனல் வால்யூம். நீங்க தானே அந்த இன்ஸ்டியூஷன். இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன் வந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கேருந்து வந்து இட் கேன் கோ வெல் ஃபார் மீ. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் ஹோல்டு, எனக்கு கோல்டில் வந்து இது இருக்கிற வரைக்கும் ஐ எம் கோயிங் டு ஹோல்ட் திஸ் அண்ட் சி. ஸோ வில் மேபி ஒரு எவ்ரி குவார்ட்டர் நம்ம ப்ராக்ரஸ் வந்து இதில் ட்ராக் பண்ணலாம். ஓகே. ஸோ அகைன் டிஸ்க்ளைமர், அவர் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் இஸ் ஆமாம். ஓன் பிக். அண்ட் டூ யூர் டியூ டிலிஜென்ஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங். ஸோ திஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். ஓகே. பண்ணுங்க. ஆல் ரைட், தேங்க்யூ.